அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 56 வருடங்களுக்கு பின்னாடி குரு கேது சனி ராகு கூட்டணியும் சுக்கிரன் உச்சம், சூரியன் உச்சம், புதன் நீச்சம் பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் மார்ச் மாதம் இந்த கிரகங்களெல்லாம் பார்த்திங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் நடக்க இருக்கக்கூடிய பலன்கள். மார்ச் மாதம் குரு உங்களுடைய ராசியிலிருந்து, ஜென்ம ராசியிலிருந்து 2ஆம் இடமான தனஸ்தானத்தில், அதாவது 2 கூடயும் 2ஆம் வீட்டுக்கே போகிறாரு. இது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக அதிகப்படியான நன்மைகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் அதிகப்படியான நன்மைகள் ஏற்படும். ஸோ இந்த காலகட்டத்தில் நன்மைகள் அதிகம். குரு கேது சேர்க்கை இருக்கிறதுனால கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு உண்டு. இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் கோடீஸ்வரர் ஆவதற்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்குது. சனி பகவான் 2ல் இருக்கார், வருத்தப்பட தேவையில்லை. 7.5 சனியுடைய பாதிப்பு இந்த காலகட்டத்தில் இருக்காது. குரு தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தில் சனி பகவானோடும் கேதுவோடும் சேர்ந்து இருக்கிறதுனால 7.5 சனி பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலனை தராது, நன்மைகள் தான் தரும். அடுத்தது விரையாதிபதி உங்களுடைய ராசிக்கு 7, 12 கூடியவன் 5ஆம் இடத்தில் உச்சம். என்ன சார் 7, 12 கூடியவன் 5ல் உச்சம் அடைகிறானே, கெடுதலை செய்யாது, குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும், கவலைப்பட தேவையில்லை, சரிங்களா. அடுத்து உங்களுடைய லாபாதிபதி பார்த்திங்கன்னா நீச்சம். 8, 11 கூடியவன் நீச்சம் அடைகிறார். இதுவும் உங்களுக்கு கெடுதல் குறைவு தான். அஷ்டமாதிபதி லாபாதிபதி 5ஆம் வீட்டில் நீச்சம். அதனால் குழந்தைங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்படும். அது கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது, அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. அடுத்தது உங்களுக்கு 10 கூடியவன் 6ஆம் இடத்தில் உச்சம். 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி 6ல் உச்சம் அடைகிறாரே, தொழிலில் என்ன பிரச்சனை வரும்? பிரச்சனைகள் வராது. தொழிலில் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும், இடமாற்றங்கள். சிலர் விரும்பாத இடமாற்றங்கள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் தான் உண்டு. குரு பார்வை இருக்குது, அதனால் பயப்பட தேவையில்லை. ராசி அதிபதி ராசிக்கு 7ல் இருக்கார், உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. இதுவும் உங்களுக்கு சிறப்பு தான். ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிக நன்மை தரக்கூடிய கிரகங்கள் குரு கேது. இந்த 2 கிரகங்கள் அதிகப்படியான நன்மைகள் உங்களுக்கு தர இருக்காங்க. மேலும் வீடியோஸை பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.